பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் யோவான் 1 4, 5 ஆகிய வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. In him was life, and that life was the light of all mankind. The light shines in the darkness, and the darkness hasn't overcome it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் என்கிற வாலிபன் ஏசப்பாவுடைய சீஷர்களை துன்புறுத்தி கொலை செய்யும்படி, அதாவது ஆண்டவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற ஸ்திரீகளையாகிலும் புருஷரையாகிலும் கட்டுண்டவர்களால் எருசலேமுக்கு கொண்டு வரும்படி பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு வருகிற வழியிலே வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு ஒளி தோன்றினது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் அவனிடத்துல கேட்டார். அப்போ கேட்கிறான், நீர் யார் என்று. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற ஏசு தானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அப்போ அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்? அவன் நடுங்கி திகைக்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவன் கூட வந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் ஒன்றையும் அவர்கள் காணவில்லை. எனவே அவர்கள் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழும்பின போது அவன் ஒன்றையும் காணவில்லை. அவன் பார்வை இழந்து போனான். அவன் 3 நாள் புசையாமலும் குடியாமலும் இருந்தான். பின்பு சவுல் அனனியா எனும் பேருள்ள ஒருவன் தன் மேல் கை வைக்கும்போது அவன் பார்வை அடைகிறதாய் ஒரு தரிசனத்தை காண்கிறார். கர்த்தர் அனனியாவிடம் பேசின போது அனனியா சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்த மனுஷன் என்று நான் அந்த மனுஷனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதா. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், அவன் என்னுடைய நாமத்திற்கு எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அனனியா சவுல் மேல் கைகளை வைத்தபோது அவன் பார்வையடைந்தவனாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். இப்படியாக ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பின சவுல் பவுலாய் மாற்றப்பட்டார். அநேக நிருபங்களை எழுதினார். ஆண்டவருக்காக நின்றார். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் சில இருளின் ஆதிக்கங்கள் உங்களை சோர்வுற பண்ணுகிறதா? இயேசுவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. இருளானது அதை பற்றி கொள்வது இல்லை. வெளிச்சம் வர வர இருள் விலகிதான் ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவராகிய வெளிச்சம் வரும்போது பொல்லாத பிசாசுக்கு நிற்க முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அவன் நிற்க முடியாது. அவனுடைய கிரியைகளுக்கு இடமில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறும். இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.